ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி தம் ரூட். தம் ரூட் பொதுவாக செய்கிறது இருந்தால் கோவா வச்சு தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி நெய்யும் ரவையும் வச்சு நல்லா சாஃப்டாக ஜூஸியான தம் ரூட் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை அளந்து எடுத்துக்கோங்க. இது கூட வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். தம் ரூட்டுக்கு பொதுவாக நிறைய 6 முட்டை 7 முட்டை செஞ்சு செய்வாங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை நல்லா நுர வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாதி சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சர்க்கரை நல்லா இலக்கம் கொடுத்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வரும். இது கூட ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை எடுத்திருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை கூடவே அரை கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு முழுமையாக நெய்யில் செய்ய விருப்பம் இல்லைன்னா பாதி அளவுக்கு நெய்யும் பாதி அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு முழுமையாகவே நெய் தான் எடுத்திருக்கேன். இப்போ நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நிப்பாட்டி வச்சுருக்கேன். இப்போ கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பீட் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள், ஒரு ரிப்பன் மாடலில் அப்படியே ஃபோல்டிங் ஆகுது. இப்போ இது இன்னும் கூட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதுக்கு இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு நல்ல திக்கான பால், காய்ச்சி ஆறின பால் எடுத்துக்கோங்க. இப்போ அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து திருப்பியும் விஸ்க் வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பாலுக்கு பதிலாக நம்ம அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்க்கலாம். இன்னும் நல்லா ரிச்னஸாக இருக்கும் தம் ரூட்டு. இப்போ பாருங்கள், பால் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பேனில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த முந்திரி பருப்பை இந்த நெய்யில் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரியை இப்போ எடுத்து நம்ம கலக்கி வச்சுருக்க பேட்டரில் சேர்த்து அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நெய், அந்த முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்தாச்சு. இப்போது நம்மளுக்கு பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஊற்றி இப்போ நம்ம குக்கரில் வச்சு கேக் எப்படி நீங்கள் வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சின்ன கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுட்டு இப்போ கலக்கி வச்சுருக்க பேட்டர் இது உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா மேலே அப்படியே ஒரு மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், கீழே திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் உங்களோட விருப்பம் தான், முந்திரி, திராட்சை, பாதாம் எது வேணுனாலும் அலங்காரத்துக்கு மேலே வச்சுக்கலாம். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டுட்டு மீதி இருக்கிற 1 ஸ்பூன் நெய்யை நம்ம அப்படியே மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஊற்றி விட்டதுக்கப்புறமா இதை குக்கரில் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். குக்கரை பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 10 நிமிஷமாக நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே எடுத்து இப்போ நம்ம இதை வச்சிடலாம். ஒரு 40 to 45 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை 45 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸ்கெட் விசில் எதுவுமே போடாதீங்க. இப்போ ஒரு 45 நிமிஷம் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு கத்தி வச்சு நம்ம இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் எனக்கு மேலே கொஞ்சம் நல்ல கலர் வரல, கீழே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நல்ல கலராக இருக்குது. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நான் உங்களுக்கு திருப்பி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு தம் ரூட் கிடச்சிருக்கு. நல்லா அடியில் பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இதை செஞ்சு வச்சுட்டு ஒரு 2 நாள் கூட நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சு சாப்பிடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குது. அதிகமான பொருள் செலவு இல்லாமல் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் தம் ரூட் வீட்லேயே செஞ்சிட்டோம். தம் ரூட் செய்யணுன்னா அதிகமான முட்டை தேவை, முக்கியமாக கோவா தேவை. நம்ம இன்றைக்கி நெய்யும் ரவையும் வச்சே நல்லா சாஃப்டான தம் ரூட் ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. என் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.